வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. ஒரு வழியா நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கீ கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சர் கீய நீங்க டைரக்ட்டா வெப்சைட்லயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த பிடிஎஃப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். இந்த பிடிஎஃப்ப குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன்னா நெறைய பேருக்கு உள்ள போய் டவுன்லோட் பண்ண தெரியாது. எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு ஒரு வீடியோ பார்த்து, திரும்ப அதுக்குள்ள போய் டவுன்லோட் பண்றதுக்கு, நம்ம டைரக்ட்டா பிடிஎஃப்ப குடுத்துறலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எடுத்து உங்களோட புக்லெட் இருக்கும் இல்லையா? அந்த புக்லெட்ல நீங்க மார்க் பண்ணியிருக்க ஆன்ஸரோட இந்த ஆன்ஸர செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பிரைவேட்டா நீங்க எல்லாம் குடுத்தீங்களே மேடம், அதுலயெல்லாம் நாங்க செக் பண்ணிட்டோம். இதுலயும் கண்டிப்பா பண்ணணுமா? அப்டின்னா, கண்டிப்பா நீங்க பண்ணணும். இதுதான் அஃபிஷியல் ஆன்ஸர் கீ. இத வச்சு தான் உங்களோட ஓஎம்ஆர வந்து அவங்க கரெக்ட் பண்ண போறாங்க. அதனால இத வந்து நீங்க கண்டிப்பா கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு 3 டூ 5 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா, ஒரு சில ரொம்ப ரேரான வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப 10 மார்க் டிஃபரன்ஸ் கூட இருக்கலாம். அந்த 3 டூ 5 மார்க் கூடலாம், குறையலாம். அதையும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட ஒரிஜினல் மார்க் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் நாளைக்கு கட் ஆஃப் போடும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கிடைக்கல, எந்த மார்க்ல இருந்து கட் ஆஃப் கிடைச்சிருக்குன்றத உங்கனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா, இதுல நீங்க பார்க்குறது வந்து எத்தன கொஸ்டின் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 200க்கு எத்தன கொஸ்டின் நான் கரெக்ட்டா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா, எல்லா வீடியோலயும் நீங்க கேட்குறீங்க. கட் ஆஃப் சொல்றது வந்து கொஸ்டினுக்கா? இல்ல வந்து மார்க்கா? அப்படின்னு. எப்பயுமே மோஸ்ட்லி எல்லா சேனலுமே கட் ஆஃப் வந்து எத்தன கொஸ்டின்ஸ் கரெக்ட்டுன்னு தான் போடுவாங்க. அதனால இதுலயும் நீங்க நோட் பண்ணி எத்தன கொஸ்டின்ஸ் கரெக்ட்டு அப்படிங்கிறத அ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெப்சைட்ல உங்களுக்கு கொஸ்டின் சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. அது எப்பயுமே குடுக்குறது தான். கொஸ்டின் சேலஞ்ச் பண்றதுன்னா என்ன அப்டின்னா, இவங்க ஒரு அஃபிஷியல் ஆன்ஸர் கீ இப்ப குடுத்துருக்காங்க இல்லையா? டிஎன்பிஎஸ்சி. அதுல ஒரு ஆன்ஸர் உங்களுக்கு நல்லா கண்டிப்பா வந்து இது தப்பு அப்டிங்கிறது தெரியுது. அதுக்கான ப்ரூஃபு, புக்கும் உங்கள்கிட்ட இருக்கு. ஓகேவா? இந்த பேஜ்ல இந்த இடத்துல இந்த ஆன்ஸர் இருக்கு. நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நீங்க குடுத்துருக்க ஆன்ஸர் வந்து தப்பு அப்டின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா 100% தோணுச்சுன்னா, தெரியும்னா, நீங்க வந்து கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி சேலஞ்ச் பண்ணும்போது, நெறைய பேர் இப்ப யாரு சேலஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு மார்க் குடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கே 1000, 2000 லட்சக்கணக்கான பேர் சேலஞ்ச் பண்ணும்போது, அந்த கொஸ்டின அவங்க ரீசெக் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம சொன்னது கரெக்ட்டா இருந்தா, அதுக்கு மார்க்கு அவங்க வந்து கரெக்ட் பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா, 1 மார்க்ல கூட எல்லாம் நம்மளுக்கு வந்து மொத்த வேக்கன்சியோட இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதனால நம்ம 1 மார்க்க கூட மிஸ் பண்ண முடியாது. நீங்க கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின்லயுமே 5, 6 கொஸ்டின் அந்த மாரி சேலஞ்ச் பண்ற மாரி இருக்கிறதா நான் வந்து அம் சு பார்த்துருக்கேன். நான் வந்து அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து தப்பா இருக்கு ஆன்ஸரு. அதே மாதிரி அத எப்படி சேலஞ்ச் பண்ணணும் வெப்சைட்ல அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோல டீட்டெயிலா போடுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த பிடிஎஃப்ப உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட்டு இந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நம்மளுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு நெறைய டைம் குடுத்துருக்காங்க. அதனால எந்த அவசரமும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு தெளிவா ஒவ்வொரு கொஸ்டினா கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இது ஆன்ஸர் கீழ தப்பா குடுத்துருக்காங்கன்னு தோணுதோ, அதெல்லாம் மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா சேனல்ல சொல்றத பார்த்துட்டு அத மட்டும் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு தோணுனாலும் அதையும் சொல்லுங்க. ஏன்னா நாங்க வந்து கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். நீங்க எங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டினும் இருக்கு அப்படின்னு. இந்த மாரி நீங்க செக் பண்ணுங்க. அடுத்து நாங்களும் போட்டதுக்கப்புறம் 2யும் கம்பேர் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே. இதுக்கான பிடிஎஃப் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எடுத்து உங்களோட ஆன்ஸர் கீய வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.